முழுக்க ஆச்சரியம் நிறைந்த பல வகை பழங்குடியின மக்களை பத்தி பார்த்துட்டு வரும். மனிதர்களை பார்த்தாலே கொல்லும் பழங்குடியினர், உடலை சிதைத்து அது அழகுன்னு சொல்லக்கூடிய பழங்குடியினர்னு வித்தியாசமான பழக்கங்களை கொண்ட பழங்குடி மக்களை போல நிலமே வேண்டாம்னு சொல்லி கடலையே வாழ்விடமா கொண்டு வாழக்கூடிய உலகின் மிக விசித்திரமான பழங்குடியினரை பத்தி தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ் நாடுகளின் கடல்களில் வாழக்கூடிய பஜாவ் என்ற பழங்குடியினர் தான் மிக வித்தியாசமான இந்த வாழ்க்கை முறைக்கு உரித்தானவர்களா இருக்காங்க. இதுல மற்றொரு ஆச்சரியம் என்னன்னா, கடல்ல வாழக்கூடிய பஜாவின மக்களின் வாழ்நாள் மற்ற மனிதர்களின் வாழ்நாளை விட சராசரியா 50% அதிகமா இருப்பதா சொல்லப்படுது. இதுக்கு காரணம் இவங்களோட அசாத்திய மூச்சை அடக்கும் திறனா இருக்கலாம்னு சொல்றாங்க. தங்களோட அபாரமான நீச்சல் அடிக்கும் பண்பால உலகிற்கு அறியப்படக்கூடிய பஜா பழங்குடியினர் எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாம 20-30 மீட்டர் ஆழம் கடலுக்கு அடியில 5 முதல் 13 நிமிடங்கள் வரை மூச்சை பிடித்து வைக்கும் திறன் கொண்டவங்களா இருக்காங்க. பஜாவின மக்களுக்கு PDE-10A என்ற அவங்களோட ஜீன்ல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பிறழ்வு இவங்களை கடல் சார்ந்து வாழும்படி தகவமைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. கடல் வாழ்வோட வாழ்வா கலந்துட்டதால பஜாவினத்தை சேர்ந்த குழந்தைகள் ஆரம்ப முதலே நீச்சல்ல கை தேர்ந்தவங்களா வளர்றாங்க. லேப்பான்னு சொல்லப்படக்கூடிய படகுகளை பயன்படுத்தி பெரும்பாலான நேரங்கள்ல பஜாவ் மக்கள் கடல்லையே கழிச்சு தங்களோட உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்றாங்க. நாடோடி பழங்குடியினரான பஜாவ் மக்கள் ஒவ்வொரு காலநிலைக்கு தகுந்தாற் போல வெவ்வேறு தீவுகளுக்கு நகர்ந்துட்டே இருப்பாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு வீடை போலவே படகை பயன்படுத்தி வாழக்கூடிய பஜாவ் மக்கள் தேவைன்னா மட்டும்தான் பக்கத்துல இருக்கக்கூடிய தீவுகளின் நிலங்களை பயன்படுத்துறாங்க. கடல்ல மீன்பிடித்து வாழக்கூடிய வழக்கம் உணவுக்கானதா மட்டுமல்லாம பஜாவ் மக்களின் பாரம்பரிய வழக்கமாவே இருந்துட்டு வருது. பெரும்பாலான பஜாவ் மக்கள் கடல்ல வாழ்ந்துட்டு வரக்கூடிய சூழல்ல கடலை ஒட்டி அமைக்கப்படக்கூடிய சிறு வீடுகளையும் சில மக்கள் வாழ்வதா சொல்லப்படுது. பஜா மக்களின் பிறப்பு இறப்புன்னு எல்லாமே கடல்ல தான். இவங்கள பெரும்பாலானவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதால கடல்ல இறந்தாலும் தீவுகளின் நிலப்பரப்புகள்ல இறந்தவர்களின் உடல்கள் புதைக்கப்படுவதா சொல்லப்படுது. பஜா பழங்குடி மக்களின் வாழ்க்கை உயர்ந்து வரும் கடல் நீர் மட்டம், கடல்சார் சுற்றுச்சூழல் மாறுபாடுகள் மற்றும் சுற்றுலா பயணிகளால ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் காரணமா சவாலானதா மாறி வருது. அதே போல பஜா பழங்குடியின வாழ்விடங்களை அதிகரிக்கும் மனித புழக்கம் அவங்களோட மீன்பிடி தடங்களை அழிச்சிட்டு வாழ்வாதாரத்தை பாதிப்பதாகவும் சொல்லப்படுது. பஜாவ் மக்களை பெரும்பாலானவங்க படிக்க தெரியாதவங்களா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களோட வயது என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாதான். கல்வினா என்னன்னே தெரியாம இருக்கக்கூடிய பஜாவ் மக்களுக்கு தேவையான மருத்துவ மற்றும் கல்வி வசதிகள் கிடைக்க செய்ய அந்தந்த நாடுகளின் அரசுகள் நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. மேலும் அவங்களோட வாழ்க்கை முறைக்கு எதிரான அச்சுறுத்தல்கள்ல இருந்து பாதுகாக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.